ஃபைனலி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ என்ன இந்த பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அப்புறம் என் கசின் கிட்ட எல்லாருக்கிட்ட கேட்டு வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன், ட்ரிப்புக்கு தூக்கிட்டு போகிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேஜெட். ஸோ இது ஒரு கேஜெட் தான். ஸோ அந்த கேஜெட் பற்றி இதில் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட 1 month சேலரி இது. ஸோ 1 month சேலரின்னும் போது 25 days ஒர்க் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கேன். அண்ட் ஸோ ஒன் month சேலரின்றது இன்னும் போது இப்போ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும், ஸோ எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஸோ இந்த முக்கியமான ப்ராடக்டை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்காக இது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வந்துருச்சு, ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அது என்னென்னன்றது பார்க்கலாமா? பரவாயில்லையே, பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 61,484 ரூபா அது. பட்டு கேமரா வித்து ஹெட்செட் மட்டும்தான் சொல்லி போட்டிருந்தது. பட் பேக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ ஒரு பேக் வாங்குகிற செலவு மிச்சம். அண்ட் சோனி ஹெட்செட்டு, சோனி CWF-C700N, ஆக்சுவலி என்ட்ரி லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இது. அண்ட் வாவ், மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. 64 GB மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லைட்டாக அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சோனி ஆல்ஃபா கேமரா. ஸோ என்ன மாடல் அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அண்ட் அதர் தென் ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ வந்து கேமராவில் வந்து எனக்கு சுத்தமாக இது இல்லை, இது மெமரி இல்லை இதில், ஐஃபோனில். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி பென்ட்ரைவ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அதுக்கும் கஷ்டம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு அடாப்டரை, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இது. அண்ட் தென் 128 மெமரி கார்டு. ஆக்சுவலி 64 GB வருதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு தனி செப்பரேட் பண்டல்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே இருக்கட்டும், 1க்கு 2 மெமரி கார்டாக இருக்கட்டும். அண்ட் தென் சேம் ஒரு கேபிள், ஐஃபோன் கேபிள். ஸோ இப்போது எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸு, வீடு ஃபுல்லாக குப்பையாகிடுச்சு. ஸோ இப்போது வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே முக்கியம் நம்ம கேமரா. ஸோ ஃபஸ்ட் நம்ம கேமரா என்னென்னு பார்ப்போம். மிச்சம் எல்லாத்தையும் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு vlogging கேமரா தான். ஸோ இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZV E10. ஸோ vloggingக்குன்னே செப்ரேட்டாக, அதாவது செப்ரேட்டான்னு சொல்கிறத விட ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து இதுக்குன்னு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து கிட் லென்ஸோடு தான் வருது. தட் மீன்ஸ் ஐ திங்க் ப்ரைமரி லென்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைமரி லென்ஸோடு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ வித்தவுட் ப்ரைமரி லென்ஸும் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் சம்திங் 52 or 53 சம்திங் இருந்தது. நான் அடிஷ்னலாக இன்னொரு லென்ஸுக்கு நான் போடணும் அப்படின்றதுனால என்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால் இல்லாத காரணத்தினால் நான் கிட் லென்ஸோடே போட்டேன். ஓகே, இனிஷியலாக நம்ம போவோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப ஆக்சுவலி என்னோடய ட்ரீம், அதாவது ட்ரீம்னா ஒரு நல்ல DSLR வாங்கணுன்றது என்னோடய ஆசை. பட்டு DSLR நமக்கு இப்போதைக்கு பட்ஜெட்டு பயங்கர அடி வாங்குது. அதனால் சரி ஓகே, நம்ம vloggingகும் பண்ணி இப்போ தான் ஃபுல் ஃப்ளெட்சாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஓப்பன் பண்ணோடனே, அண்ட் தென் உள்ள எல்லாம் பேப்பர் ஒர்க்கு. ஸோ பேப்பர் ஒர்க்குக்கு சோனி கைட்லைன்ஸ் சம்திங் அண்ட் 2 years வாரண்ட்டி. ஸோ 2 years வாரண்ட்டியோட தராங்க. ஆத்தரைஸ்டு செல்லரோட பில்ஸு. ஸோ வேலிட் ஒன்லி இன் இந்தியா ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட மாடல் நேம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யா ஃபைனலி நம்மளோட கேமரா பையன் வந்துட்டான். அதுக்கு வந்து சார்ஜிங் கேபிள், அடுத்து என்ன மாட்டுது, பேட்ரி. ஸோ இல்லை பேட்ரி இல்லை, அடாப்டர், அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டரு. அதாவது இதிலேருந்து இப்படி சொருவி பண்ணுற அடாப்டரு. அண்ட் தென் இதுதான் பேட்ரி. ரொம்ப குடியுண்டாக இருக்குது. ஐ திங்க்
எவ்வளோ எம்ஹெச்ன்னு தெரியலையே. 1020 mAh. ஸோ 1020 mAh. ஸோ ஓகே. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ நல்லா வெளியே வச்சுருவோம். அண்ட் யா சோனி அப்படின்னு ஒரு மார்க் வேறு. அதர் தென் USB-C டைப் கேபிள் ஒன்று அண்ட் மாட்டிக்கிறதுக்கான அந்த ஏதோ ஒன்று, அதான் நம்ம ஸ்டாப்பு. அண்ட் இது என்னது புதுசாக பேப்பரில் போட்டிருக்காங்க. ஓ, விண்டு மஃப்ளர். சார் மஃப்ளர் இல்லை சார், விண்டு இது வராமல் இருக்கிறது, சவுண்டு கேட்காமல் இருக்கிறதுக்காக போடுவாங்கள்ல அந்த இது. அண்ட் தென் ஃபைனலி ஐயோ ஸோ சோனி நம்மளோட ஓன் ஃபர்ஸ்ட் கேமரா. ஆக்சுவலாக எதுக்கு நான் சோனி ஆல்ஃபா இந்த மாடல் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் உடையது. ஸோ அதாவது நம்ம வந்து லென்ஸ் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து CMOS சம்திங் ASP சென்சார், ஐ திங்க் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கிடையாது, ஸ்மால் சென்சார் தான். இது பழைய கால சென்சாரு, பல வருஷங்களாக வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்டிக்கல் ஸ்டடி எல்லாமே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபஸ்ட் கேமரா இஸ் ரெடி அண்ட் டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்படி வச்சு அப்படியே வ்ளாக் பண்ணிகிட்டே பேசிகிட்டே போகிறதுக்காக. ஸோ நார்மல் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ சோனி ஒரிஜினல் மெமரி கார்டு ஹியர். இது எப்படி பார்க்குறது? ஸோ கார்டுமே வந்து 5 years வாரண்டியோடு தராங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சோனி ஒரிஜினல் மெமரி கார்டு கம் வித் 5 years வாரண்டி. ஸோ 5 years வாரண்டியோடு தராங்க. பட் நல்லது தான், ஃப்ரீயாக கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கே 5 years வாரண்டியா, வேறு லெவல். செமையாக இருக்குது. ஸோ ஃப்ரீ மெமரி கார்டே இவ்வளோ சூப்பர். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் அதர் தென் இதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் பேப்பரு. ஸோ இதை கொஞ்சம் மூடிடுவோம் புது கேமராவில். ஏன்னா புதுசாக இருக்க கேமராவை தான் வந்து நம்ம பார்த்து வச்சுருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வைப்போம். அடுத்து மெமரி கார்டு. ஸோ கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு ஷோகேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் என்னோடய ஐஃபோனில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. பட் இட்ஸ் ஃபைன். என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக கேமராவுக்கு இது இவ்வளோ தான். இது போக இன்னும் நம்ம சோனி ஹெட்செட் இருக்குது, அப்புறம் பேக் இருக்குது. ஆக்சுவலாக பேக் நம்ம பார்க்கணும். ஸோ பேகு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூபோட வீடியோ பார்த்தேன். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது பேக் அண்ட் மெமரி கார்டுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. பட் எனக்கு இதோட வந்தது எனக்கு சரி நாம் வராது போல் இருக்குது. நானும் உட்காந்து நான் யூடியூப்பில் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண இது இருக்குது. ஸோ நான் அதை போட்டு காட்டுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இது இந்த பேகு மெமரி கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை. ஆனால் அவர் கொடுத்ததில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரீ மெமரி கார்டு, ஃப்ரீ பேகு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு இது கொஞ்சம் டபுள் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேக் என்ன ஒரு பேக் வாங்குகிற செலவு மிச்சம். சோனின்னு பேர் போட்டு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் கேமரா வைக்கிறதுக்கு அண்ட் அடிஷ்னல் சார்ஜர். இதோ மெமரி கார்டு போட்டு கூட இருக்குது. மெமரி கார்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நைஸ். நல்ல வாசனை. சரி, ஓகே. நம்ம இப்போது அன்பாக்சிங் இவ்வளோ தான். என்னடா அன்பாக்சிங் இவ்வளோ தான்ட்ட அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுவோமா? ஆக்சுவலி இது வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன் கிடையாது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல் டச் ஸ்க்ரீன் கிடையாது இந்த மாடலு. ஜஸ்ட்டு நார்மல், அதாவது ஒரு சில ஆட்டோ இதுக்கு மட்டும்தான் டச் ஸ்க்ரீன்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, நான் ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு நான் ஃபுல் செட்டப் வீடியோ ஒன்று தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ நம்ம அங்கே பார்க்கலாம். பாய்.